அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் உங்க பிரவீன்குமார் பேசுறேன். இன்னைக்கான கான்செப்ட் என்னன்னா, இது ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் சொல்ல முடியாது. இது ஆல்ரெடி நிறைய பேர் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்மளும் யூஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். அதாவது ₹1 கூட காசு வாங்காம நட்புக்காக நடித்து கொடுத்த சில பல ஆக்டரை தான் நம்ம பார்க்க போறோம். பார்த்தாச்சு என்ன, விஜயகாந்த் அவர்கள் அந்த செந்தூரப்பா நடிச்சுக்கிறார் அதுவா, அப்புறம் கமலுக்காக ரோலக்ஸ் கேரக்டர் நம்ம சூர்யாவை நடிச்சுக்கிறார் அதுவா அப்படின்னு சொல்வீங்க. எங்க போறீங்க? அந்த சீன்லாம் இங்க இல்ல, வாங்க. அது நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. எனக்கு இது பர்சனலா புதுசாக தான் இருந்தது. ஏன்னா இவங்களாம் வேற காசு வாங்காம நடிச்சு கொடுத்துருக்காங்க. எனக்கு இது புதுசாக தான் இருந்தது. என்ன மாதிரி உங்களுக்கு இது ரொம்ப ஷாக்கிங்கா கூட இருக்கலாம். இவங்கெல்லாம் கூட காசு வாங்காம நடிச்சு கொடுத்துருக்காங்களா, பரவாயில்லப்பா அப்படின்னு உங்களுக்கும் தோன்ற மாதிரி நிறைய பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு. பாடி தொலையும். அது என்ன யாருன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள போகலாம். முதல்ல அட்டகாசமா நம்ம தலை ஓகே, நம்ம ஏகே சார் கிட்ட ஆரம்பிக்கலாம். அவர் ₹1 கூட வாங்காம ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்திருக்காரு. யாருக்காக பண்ணி கொடுத்திருக்காருன்னா, நம்ம ஸ்ரீதேவி மேடமுக்காக கெஸ்ட் ரோல் நம்ம ஏகே அவர்கள் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதாவது இங்கிலீஷ் அந்த படத்துக்காக நம்ம அஜித் சார் அவர்கள் ₹1 கூட வாங்காம நடிச்சு கொடுத்திருக்காரு. அது கூட பரவாயில்ல. ஆனா இன்னொன்னு ஒரு பண்ணியிருக்காரு. அது என்னன்னா நீங்களே பார்த்துவாங்கல்ல. தமிழ்ல அஜித் அவர்கள் பண்ணது மிக்க நான் நன்றி சொல்ல வேண்டுகிறேன். ஏன்னா ஒரு நிமிஷம் கூட அவர் கூட டைமை எடுத்துக்கல, உடனே ஓகேன்னு சொல்லிட்டாரு. அவராக பாம்பேக்கு வந்தார், அவராக ஷூட்டிங் எங்கன்னு கேட்டார். எந்த விதமான ஒரு டிமாண்டும் இல்லாமல் ரொம்ப இஸ் அ வெரி சிம்பிள் அண்ட் டவுன் டு எர்த் பர்சன். இட் வாஸ் அ கிரேட் ஒர்க்கிங் வித். காசு வாங்காம நடிச்சு கொடுக்கறது கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா அவரே டிக்கெட் போட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவரே போய் நடிச்சு கொடுத்து அவரே ரிட்டர்ன் வந்திருக்காரு ₹1 கூட வாங்காம. அடுத்தது யாரா, நம்ம சின்ன கலைவாணன் விவேக் அவர்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். மனுஷன் தரமான சைகை செஞ்சிருக்காப்புல. அந்த வீடியோ போட்டு விடு. இவர் சிரிப்பும் அவரோட கண்ணும் அது பயங்கர காமெடியா இருக்கும். அதை வச்சு நிறைய நகைச்சுவையெல்லாம் நிறைய படத்தில் பண்ணியிருக்காரு. பட் அவர் பேர் தெரியல. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு அவர் பேர் சரியா தெரியல. அவரோட மகளோட கல்யாணத்துக்கு விவேக் சார் கிட்ட பணம் கேட்டிருக்காப்புல. அதுக்கு நீங்க ஒரு நாடகம் மாதிரி நீங்க ஒன்று சேர்ந்து நடிச்சா அதுக்கு ஒரு அமௌண்ட் எனக்கு ஒரு 50,000 கிடைக்கும் சார், நீங்க நடிச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு கல்யாணத்துக்கு கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவர் கேட்கும் போது. அதுக்கு நம்ம விவேக் சொன்ன பதில், தம்பி விவேக் கிட்ட போய் ஸ்லோனில் ஒரு நாடகத்துக்கு கூப்பிட்றாங்க, போனால் எனக்கு ஒரு 50,000 ரூபாய் என் பொண்ணு கல்யாணத்துக்கு கிடைக்கும், எனக்கு என்ன கொடுப்பீங்க? ஒரு 2 லட்ச ரூபா வாங்கி கொடுக்குறேன் தம்பி. சரிண்ணா வரேன்ட்டு. நாடகமும் முடிஞ்சு போச்சு. மறுநாள் சாயங்காலம் கரெக்டாக எனக்கு 50,000 ரூபாய் கொடுத்தாங்க. நான் ரொம்ப சந்தோஷம். நான் அழுதுட்டேன் சார். என் வாழ்க்கையிலேயே சந்தோஷத்தில் அழுதது அன்னைக்கு தான். அந்த பிரசாத் விவேக் கையில் 2 லட்ச ரூபாய் அப்படி கொடுக்குறாரு. இந்த 2 லட்ச ரூபாயை அவர் பிரசாத்திட்ட வாங்கி, அண்ணன் இந்தாங்கண்ணே இந்த 2 லட்ச ரூபாயை வச்சுக்கோங்க, இன்னும் கல்யாணத்துக்காக நீங்கள் கஷ்டப்படுறேன் நீங்களே, உங்களுக்கு 50 ரூபா கொடுத்துட்டாங்களா, இந்த 2 லட்ச ரூபாயை வச்சுக்கோங்க. வாழ்க்கையிலே கலைவாணருக்கு பிறகு அவன் தான் சார் ஆக்டர், அவன் தான் சார் மனுஷன். அவரோட காசையும் 2 லட்சத்தை கொடுத்து இவரோட காசு 50,000 கொடுத்து 2,50,000 நீ வச்சுக்கோ, கல்யாணத்தை நல்லபடியா ஜாம் நடத்து. யார் யார் ஏறாம் படம் பாத்தீங்க? நான் கூட பார்த்தேன். அந்த படத்துல ஒரு ஆக்டர் ₹1 கூட காசு வாங்காம நடிச்சு கொடுத்துருக்காங்க. யார் அந்த ஆக்டர்னா, ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஏன் ₹1 கூட நம்ம ஷாருக்கான் அவர்கள் காசு வாங்காம அந்த படம் நடிச்சு கொடுத்துருக்காருன்னா, ஏன்னா முஸ்லீம்னாவே தீவிரவாதிகள் அவர் அப்படிதான் சித்தரிச்சு காட்டியிருக்காருன்னு சொல்லி இந்த கதாபாத்திரம் நல்ல கதாபாத்திரம், ஏன்னா பாகிஸ்தானுக்கு போ அப்படின்னு இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. சின்னாவோட பாகிஸ்தானுக்கு போங்க. ஜின்னாஸ் டாட்டர் சொந்த மகளே இந்தியா தான் தன்னாளன் இங்கே தங்கிட்டாங்க. இந்தியாவும் முஸ்லீம் நாடுதான்னு ஒரு இம்பாக்ட் கொடுக்குது இந்த கதாபாத்திரம். நான் நடிச்சு கொடுக்குறேன் சார் சொல்லி நடிச்சு கொடுத்துருக்காரு நம்ம ஷாருக்கான் அவர்கள். Special appearance in the film. It's a very important cameo that I play in this film. The character is called Amjad Ali Khan and he's a Pathan
And the film is set during the partition time and all that ensues during the partition. And the aspect that I'm playing in the film is, I guess, the Islamic or the Muslim point of view, where the whole point of the film is that it's not about Hindus and Muslims. The country is not about fighting between Hindus and Muslims, because we have been coexisting for years together. And what this film propagates is brotherhood and peace between the two communities. நான் இங்கே தான் இருப்பேன். யாரை கேட்டு முடிவு பண்ண? யாரையும் எதற்கெல்லாம் கேட்கணும்? இது என் நாடு. முஸ்லீம்தானே தீவிரவாதிகள், அவங்க பாகிஸ்தானுக்கு போகணும்னு சொல்லிட்டு நிறைய தற்கூறிகள் வந்து இன்னும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு, முஸ்லீம்களும் இந்த நாட்டு குடிமக்களே அப்படின்னு ஒரு இம்பாக்ட் உள்ள கதாபாத்திரத்தை நம்ம ஷாருக் கான் அவர்கள் நடிச்சிருக்காரு. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் காசு வாங்காம நடிச்சு கொடுத்துருக்காரு. உண்மையில பாராட்டக்கூடிய விஷயம் தான். Special, especially Shah Rukh Sahab. Nobody will believe it. They'll think it's a story. It is not going to happen in future. But they say that Shah Rukh is a businessman, is commercial minded, and so am I. But the fact is, he knew the budget of Hayram. He just wanted to be part of it. And when you hamesha interviews mein bolte hain, I just want to be part of a film. That's enough. And I just want to touch Kamal Hassan. That is enough. All that he said. But people will say, "Ye to dialogue bazi." They say these nice things to please each other. But he actually did it. When the budget ran over, he didn't even ask for his remuneration. So really? Yeah. He didn't take money? No. No money? No. Oh. That is the kind. वो तो कहना ही पड़ता है. And I keep telling him that he says, वो बात छोड़िए. कौन कहता है? कितना था सर? What? It's a wristwatch. What? He did the film for a wristwatch. Really? I don't know what. He got the rights, he said. Now I got it from somebody. I bought back the rights. I was so happy because he deserves it. If it is 100 crores, he deserves another 100 crores. Wow. For that mind. It's right. I have no qualms. What is the value of the film now? I never thought that way now. Wow. Because he deserves it, and he is a partner of Hayram, and it is rightful that the Hindi rights are with him. உண்மையிலே ஷாருக் கான் அவர்களை பாராட்டியாக வேண்டும். ஒரு ராயல் ஸ்வீட். நண்பா, எனக்கு ஒரு பர்சனலாக ரொம்ப நாள் ஒரு சந்தேகம், யாருக்கிட்ட கேட்கணும்னு தெரியல, நான் உங்ககிட்ட கேட்கறேன். அதாவது என்னன்னா, நம்ம இந்தியர்களை அடிமைப்படுத்தி கொண்டு எவ்வளவோ சித்திரவதை பண்ணது பிரிட்டிஷ்காரன். அவனை துரத்துறதுக்காக இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்ஸும் இந்துஸும் ஒன்னா சேர்ந்து கிறிஸ்டின்ஸும் ஒன்னா சேர்ந்து எதிர்த்து அவனை துரத்தினாங்க. துரத்தி முடிச்சுட்டு இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் வாங்கலேன். இப்போ என்னன்னா, முஸ்லீம்ஸ் வந்து பாதி நாடு தனி நாடு கேட்டு பாகிஸ்தானுக்கு பிரிச்சு போயிட்டாங்க. ஆனா இப்போ கரண்ட்ல இருக்கிற சிச்சுவேஷன் வாங்கல. இப்போ என்னன்னா, நம்மளை வந்து அடிமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி நம்ம முன்னோர்களை வந்து கொடுமைப்படுத்தின பிரிட்டிஷ்காரன் இந்தியாவுக்கு வந்து நட்பு நாடு. ஆனா அவனை வந்து துரத்துறதுக்காக நம்மளுக்கு உதவி பண்ண பாகிஸ்தான்காரன் எதிரி நாடு. இப்ப வரைக்கும் அப்படிதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அது பர்சனலா பிடிக்கல. நண்பா, அந்த உலகத்துல வந்து 100% நல்லவங்களும் இல்லை, 100% கெட்டவங்க இல்லை. முஸ்லீம்ஸ்லயும் கெட்டவங்களும் இருக்கிறாங்க, நல்லவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்துஸ்லயும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் கிறிஸ்டின்ஸ்லயும். ஆனா இந்த மதத்தை சார்ந்தவங்க கெட்டவங்க அப்படின்னு பிராண்ட் பண்ற அதிகாரம் யாருக்குமே இல்லை. ஆனா இந்த மதத்தை தழுவி இருந்தாவே அவங்க வந்து தீவிரவாதிங்க தான் அப்படின்னு சொல்றது வடிகட்டன முட்டாள்தனம். ஏ ஓலையெல்லாம் பின்னி பின்னி ஒரே கோட்டை ஒண்ணு நான் கட்டுன ராஜா நான் தாண்டி. நல்லா இருக்குல்ல பாட்டு? இந்த பாட்டு செம இட்டான பாட்டு. எதிர்நீச்சல வந்து நம்ம தனுஷ் அவர்களும் நயன்தாரா அவர்களும் கெஸ்ட் ரோல் மாதிரி வந்திருப்பாங்க. இப்போ என்ன தனுஷ் அந்த படத்தில் நச்சுனால காசு வாங்க சொல்ல வரியா? டேய், அந்த படம் ப்ரொடியூசர் தனுஷ் தான்டா. நான் என்ன அப்படி சொல்ல போறேன்? அதாவது இல்லைங்க, தனுஷ் அவர்கள் மட்டும் கெஸ்ட் ரோல் பண்ணல, நம்ம நயன்தாரா மேடமும் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆனா நம்ம நயன்தாரா மேடம் அவர்கள் அந்த கெஸ்ட் ரோல் வந்து ஆட்டு போனாங்களே, அந்த டான்ஸுக்கு ஒரு ரூபா கூட காசு வாங்கல. இல்லை, அவங்க தான் எங்களுக்கு வந்து எதிர்நீச்சல்லாம் கேட்கும்போது யோசிக்காம வந்து ஒரு பாட்டை ஆடி. அவங்க காசு கூட வாங்கிக்கல, பணம் கூட வாங்கிக்கல, ஜஸ்ட் கேட்டோம் அப்படிங்கிறதுக்காக. she just said you are my friend, I won't take money from you. வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாங்க அந்த சாங். ஒரு ஃப்ரெண்ட்லியா வந்து நான் வந்து ஆடி கொடுத்துட்டு போறேன் நம்ம தனுஷுக்காக, நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லி ஆடி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க நம்ம நயன்தாரா மேடம் அவர்கள். என்ன மனசுல. ஆனா
ஆனா என்னன்னா ஆனா என்னன்னா நானும் ரவுடி தான் அந்த படத்துக்கு வந்து நம்ம தனுஷ் அவர்கள் காப்பரேட் தரல. அது ஒரு மாதிரி போய் ஒரு மாதிரி வச்சு பொதுவா சொன்னேன். ஓகே நண்பா, இது வந்து நம்ம கிட்ட கேட்க போறேன். நம்ம கேப்டன் புரட்சி தலைவர் விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச 2 படத்துல ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி வந்திருக்காரு. ஆனா அந்த படத்துக்கு அவரு காசு வாங்கியிருக்காரா இல்லையா எனக்கு தெரியல. நான் சொல்றேன், கண்டிப்பா ஒரு காசு வாங்கியிருக்க மாட்டாரு. ஏன்னா நம்ம கேப்டன் அவர்களுக்கு கொடுத்து தான் பழக்கம், வாங்கி பழக்கமே இல்லை. ஏன்னா ஒரு சின்ன சீன் கொண்டு போவாரு, இதுக்கு கண்டிப்பா ஒரு காசு வாங்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க, அவங்க பார்த்துட்டு வரேன். முதல் படம் என்னன்னா விவேக் அவர்கள் நடித்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி. அதில் வந்து விவேக் அவர்கள் ஒரு டேரக்டராக வந்து சான்ஸ் தேடி ஹீரோக்கெல்லாம் அழைச்சிட்டு இருப்பாங்க, ப்ரொடியூசர் நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் விஜயகாந்த் அவர்களை பார்க்குற மாதிரி ஒரு சீன் எடுத்து வச்சிருப்பாங்க. வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? ஆஹா, அப்படியே எம்ஜிஆர் மாதிரியே கேட்குறீங்களே. நான் புரட்சித்தில் எம்ஜிஆர் படம் பார்த்தா நடிக்கவே வந்தேன். அந்த சீனும் சூப்பரா இருக்கும், அந்த சீனை எடுக்கிறதுக்கு அமைஞ்சதும் சுச்சுவேஷனும் சூப்பரா இருக்கும். நம்ம விவேக் அவர்களே சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துருவாங்க. டக்குன்னு நம்பர் போட்டேன். சொல்லு மவனு புள்ள மவனு அப்படின்னு இவர் என்னை எப்போவுமே அப்படி சொல்லுவார் கிண்டலா. பின்ன ஒன்றும் இல்லை கேப்டன், உங்களை கொஞ்சம் பார்க்கணும், ஒரு சின்ன ஷூட்டு. இந்த மாதிரி நான் வந்து சினிமாவுக்கு கதை சொல்கிற மாதிரி ஒரு கேரக்டரு, நான் உங்களுக்கு கதை சொல்கிற மாதிரி ஒரு சீன் நான் எழுதணும், நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா அப்படின்னு. சரி வந்து எடுத்துக்கன்னார். உடனே எங்கே வரணும்னு, வீட்டுக்கு வா வீட்டுக்கு வா, வீட்டில் இருக்கும்போது தான் விஜயகாந்தை பார்த்து பேசுகிற அப்படின்னாரு. பார்த்தா மேலேருந்து ஒரு ஒயிட்டு ஷர்ட்டு, கசங்கன ஒரு வெள்ளை சட்டை, ஒரு வேட்டியை, ஒரு கலைந்த தலைமுடியோடு அப்படியே இறங்கி வராரு. நேற்று நைட்டு ஷூட்டிங் லேட் ஆகிடுச்சு வேக்கு, அதுதான் அப்படின்னாரு. உடனே என்ன எடுத்துக்க எங்கே உட்காரணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், கேப்டன் நான் வந்து மேக்கப்லாம் போட்டு அப்படி வந்த அந்த சினிமா எஃபெக்டில் போகிறேன், அவர் நார்மலாக இருக்கார். நான் சொன்னேன், கேப்டன் இது கொஞ்சம் லைட்டாக மேக்கப்பு டச் பண்ணிக்கங்க அப்படின்னு. அவர் சொன்னார், எதுக்கு மேக்கப் போடணும், வீட்டில் இருக்க விஜயகாந்த் தானே கதை சொல்ல வர்ற, அப்புறம் என்னையா மேக்கப்பு இடியா அப்படின்னாரு. என்ன இப்படி சொல்கிறாரு? சரி ஓகே, அதை டக்குன்னு ஒரு 1/2 மணி நேரத்தில் ஷூட் பண்ணி கொடுத்தேன். வீட்டில் தானே இருக்கிறேன், நான் மேக்கப் போட்டு வீட்டில் இருப்பேன், நார்மல் இருப்பேன் அப்படிங்கிறது கேப்டன். ஒரு உண்மை கேப்டன்னாவே உண்மைதான், கட்ஸ். ஓகே, இப்போ என்னன்னா, இப்போ அந்த ஷாட் எடுத்தாங்களா, இந்த சீனுக்கு நம்ம கேப்டன் அவர்கள் வந்து ப்ரொடியூசர் காசு வாங்கியிருப்பாரா? நீங்க சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் வாங்கியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இதுவும் நம்ம கேப்டன் அவர்கள் நடிச்ச படம் தான் மாயாவி. மாயாவி படத்துல வந்து நம்ம கேப்டன் அவர்கள் வந்து ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணியிருப்பாரு. நம்ம சூர்யா படம், நம்ம ஜோதிகா மேடம் கொண்டு இருப்பாங்க. அதுல என்ன கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாருன்னா, பேரரசு படம் ஷூட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு தம்பி, நீ அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஷாட் மட்டும் எடுத்துட்டு போய் நம்ம சூர்யா அவர்கள்கிட்ட வந்து நம்ம கேப்டன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. மாயாவி படத்தில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ண முடியுமா சார் அப்படின்ட்டு நானே உரிமையாக போய் கேட்டேன். வா நாளைக்கு வந்துட்டு ஃபிலிம் சிட்டி வந்துட்டு எடுத்துடலாம் அப்படின்னாரு. ஷூட்டிங் இருக்கு சார், உங்களுக்காக இலங்கையிலேருந்து வந்திருக்காங்க சார், நம்ம இலங்கை தமிழர்கள் சார், ஒரே ஒரு ஃபோட்டோங்கிறாங்க சார், கேப்டன் உயிரை விடுறாங்க சார். சரி சரி, கூட்டிட்டு வா. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அங்கே பாருங்க. ரெடி சார், நானும் ஒரே ஸ்டில் சார். நில்லுங்க. ரெடி. தேங்க்யூ சார். வணக்கம் சார். ஒரு சின்ன சீன் தான், இதுக்கு நம்ம கேப்டன் அவர்கள் இதுக்கும் காசு வாங்கியிருப்பாரா? நான் சொல்றேன், வாங்கியிருக்க மாட்டார் தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி நம்ம சரத்குமார் சார் அவர்கள் காஞ்சனா படத்துல வந்து ஒரு திருநங்கையா நடிச்சிருப்பாரு. அந்த படத்துக்காக நம்ம சரத்குமார் அவர்கள் ₹1 கூட காசு வாங்காம நடிச்சு கொடுத்துருக்காரு. எங்கள் சூரியனை கூட சும்மாவா? பசங்க 2ல கெஸ்ட் ரோல் சொல்லி தானே கூப்பிட்டாங்க டேரக்டர், ஆனால் படம் ஃபுல்லாக நடிச்சு கொடுத்து ₹1 கூட வாங்கலடா. பசங்க 2ல வந்து கரெக்டாக தான் டேரக்டர் 2-3 சீன் வாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனால் அது கொஞ்சம் லென்த்தாக வந்துட்டாரு. பட்டு அதுக்கெல்லாம் சூர்யா சார் காசு வாங்க மாட்டாரா? காசு வாங்க மாட்டாரா? அதுதான் ஏன்? ஏன்னா அவரு தாண்டா ப்ரொடியூசரு. சொல்லவே இல்ல. நான் சொன்னா கேட்கிறேன். என்ன ஆமா நண்பா, பசங்க 2ஓட ப்ரொடியூசர் நம்ம சூர்யா அவர்கள் தான். இந்த விஷயம் அவனுக்கு தெரியாது போட்டிருக்கு. அப்படி சூர்யா சார் மேலே என்ன காரணே தெரியல. ஐயோ, பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுது. இந்த கண்டென்ட் எடுக்கும்போது எனக்கும் எடிட்டருக்கும் ரொம்ப ஒரு சண்டை. அதாவது என்னன்னா, இந்த விக்ரம் படத்துல வந்து இந்த ரோலக்ஸ் கேரக்டர் சூர்யா அவர்கள் வருவாங்க. அதுல வந்து ₹1 கூட காசு வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம கமலஹாசன் வந்து சொல்லியிருந்தாரு, நான் வந்து ₹1 கூட காசு தரல. ஆனா ரோலக்ஸ் வாட்ச் கிஃப்ட் பண்ணிருக்காங்க, அது வேலை என்ன தெரியுமா அப்படின்னு போட்டு காட்டினாப்ல.
அது காசா உனக்கு தெரியலையா, இதுவும் ஒரு காசு மாதிரி தானே அப்படின்னு நம்ம எடிட்டர் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. சூர்யா ஃபேன்ஸ் நோ எமோஷனல். நான் அதுவும் புரிய வச்சுட்டேன் அவனுக்கு. அதாவது என்னன்னா, அவர் வந்து படம் நடிக்கும் போது காசு எதுவும் வாங்கல. அந்த படம் ஹிட் ஆயிட்டா அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து டைரக்டருக்கு ஆக்டருக்கு வந்து பைக் வாங்கி தருது, கார் வாங்கி தருதுலாம் நிறைய கொடுப்பாங்க. அதாவது நான் போட்டதுக்கு மேலே அதிகமாக காசு வந்துருச்சு, என்னோட கிஃப்டா வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம கமல் சார் அவர்கள் விக்ரமன் வந்து சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு சொல்லிட்டு டைரக்டருக்கு அதில் கெஸ்ட் ரோல் பண்ண ஆக்டர் நம்ம சூர்யாவுக்கும் இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தாங்க. அது வந்து காசா எடுத்துக்க முடியாதுன்னு நான் சொன்னேன். பட் அந்த சரி ஓகே நண்பா, இவங்கெல்லாம் இந்த மாதிரி கெஸ்ட் ரோலுக்கு காசு வாங்காம நடிச்சிருக்காங்க தெரியாதுப்பா அப்படின்னு நீங்க நினைச்சா அது யாரும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சரி, நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா காலாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம காலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குறிப்பா பக்கத்துல இருக்கிற பிரஸ் பண்ணுங்க. குறிப்பா லைக் பண்ணி சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. நீங்க லைக் பட்டனை பிரஸ் பண்ண தான் நம்ம சேனல் நாளா போகும், நம்ம சேனல் கொஞ்சம் கொஞ்சமா வளரும். சரி நண்பா, உங்களுடன் விடைபெறுவது உங்கள் பிரவீன் குமார்.